உங்கள் பானாச்சி பேசுகிறேன். சிக்கன் பிரியாணிங்க. சிக்கனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை எடுத்து வினிகர் கொஞ்சம் ஊற்றிக்கின்னு சால்ட்டு போட்டுக்குவோம். தேவையான சால்ட்டு, மிளகாய்த்தூள் 1½ ஸ்பூன், இஞ்சி பூண்டு அரை ஸ்பூனாக 2 தடவை போட்டுக்கிட்டேங்க. 1 கப்பு தண்ணி. அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. அது பாட்டு அங்கே குக் ஆகிக்கிட்டு இருக்கோம். 4 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி. அடுப்பை ஆன் பண்ணி இப்போ ஒரு சின்ன பட்டர் ஒன்று போட்டுக்கணுங்க. பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம ஆனியன் போடுங்க. 4 ஆனியன் உரித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணி அந்த ஆனியனை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அரிசியை இப்போ எடுத்து நம்ம 3 கப்பு எடுத்து ஊற வச்சுக்கணும். 3 கப்பு பாஸ்மதி ரைஸுங்க. பாஸ்மதி ரைஸு மணக்கிற ரைஸு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாட்டு நல்லா ஃப்ரை ஆகுங்க. சிக்கனு இந்த ஃப்ரை ஆகிருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி செஞ்சு நம்ம பிரியாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகா ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். ஃப்ரை ஆனதை கொஞ்சோண்டு ஆனியன் அள்ளி வச்சிடணும். நம்ம கட் பண்ண தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டுக்கிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டோம். அரை ஸ்பூனாக 2 ஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. தயிர் 1 கப்பு ஊற்றிக்கிட்டேன். எக்ஸன் தயிர். இதாங்க என்னோடய பிரியாணி மசாலா தூள். அதில் ஒரு 4 ஸ்பூன் போடுன்னு. இந்த பிரியாணி பவுட்ரு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்களேன். மிளகாய் தூள் போட்டுக்கணுங்க. நம்மளுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேண்டாலும் போட்டுக்கலாம். இது மல்லிக்கட்டும் புதினாவும் போட்டிருக்கேங்க. சால்ட்டு போட்டுக்கணுங்க. நமக்கு தேவையான சால்ட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கின்னு இப்போ ரைஸு களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்ச ரைஸு, அதை அள்ளி போட்டுக்கணுங்க. 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி வைப்பேன். இப்போ கிரேவி கொஞ்சம் இருக்கிறதுனால நான் அரை கப்பு கம்மி பண்ணிக்கிட்டேன். இது பாட்டு நல்லா கொதி வரணுங்க. இந்த கொதி வந்துடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த மாதிரி நல்லா 3/4 பதம் ரைஸு வெந்த பிறகு இந்த மாதிரி சிக்கனை எடுத்து மேலே வச்சு நம்ம மூடி போட்டுருணுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூடி போட்டுருணுங்க. ஒரு 3 நிமிஷத்தில் ஆகிடுங்க. அடுப்பை சிம்மில் போட்டுருன்னு. நல்லா இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் சாப்பாடு. ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா போடுறத இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் ஒரு தடவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பீஸ் கூட சிக்கன் இருக்காதுங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்குங்க. எவ்வளோ பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மேலே ஒரு தடவை பிரியாணி பவுடரை மேலே நம்ம போடணும். நல்ல வாசமாக மணமாக இருக்கும். ரொம்ப நெய் ரொம்ப எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. ஊற்றவும் கூடாது. இப்போ உடம்புக்கும் நல்லது இல்லையா. நம்ம வறுத்து வச்ச ஆனியனையும் அந்த மல்லிக்கட்டையும் மேலே போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் வாசம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சா.